சபரிமலை ஐயப்பன் கோயில் மேல கடலோர காவல் படையினுடைய ஹெலிகாப்டர் ஒன்று நேற்று ரொம்ப தாழ்வா பறந்த விவகாரம் இப்ப சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. ஹெலிகாப்டர் கோயில் மேல தாழ்வா பறக்கக்கூடிய காட்சிகளை நம்ம முதல்ல பார்க்கலாம். இந்த காட்சிகளை நம்ம பார்த்தோம். இந்த கோயிலுக்கு மேலே ரொம்ப நெருக்கமான ஒரு டிஸ்டன்ஸில் தான் இந்த ஹெலிகாப்டர் பறந்திருக்கு. அது தீவிர பாதுகாப்பு வளையத்துக்குள்ள அமைஞ்சிருக்கக்கூடிய ஐயப்பன் கோயில் மேலே அனுமதி இல்லாமல் ஹெலிகாப்டர் பறந்த விவகாரம் தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாரதி ராஜாவும் வழங்கிட நாம கேட்கலாம். பாரதி ராஜா, வழக்கமா என்ன இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் எதற்காக விதிக்கப்படும்? இப்ப இந்த ஹெலிகாப்டர் பறந்த இந்த விவகாரம் எந்த அளவுக்கு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு? கண்டிப்பாகவே பொதுவாக இது போன்ற புராதனமான கோயில்களில் அதனுடைய ஸ்ட்ரக்சரை யாரும் கேப்சர் பண்ணிடக்கூடாது, அந்த கோயிலுக்கு ஆபத்து ஏற்படக்கூடாது அப்படின்ற ஒரு சில காரணங்களால அதன் மேல் விமானங்களோ அல்லது இது போன்ற ஹெலிகாப்டர்களோ பறக்க தடை விதிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த கோவிலை பொறுத்த மட்டும், சபரிமலை ஐயப்பன் கோவிலை பொறுத்த மட்டும் அந்த மாதிரியான எந்த புதிய விதிகளும் இல்லை என்றாலும் கூட இந்த ஹெலிகாப்டர் பறந்த விவகாரம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் சொல்லப்படுது. முதல்ல அந்த நீங்க இந்த காட்சிகளை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும். வேகமா அந்த ஹெலிகாப்டர் அந்த கோயிலுக்கு மேல வரும்போது ஸ்லோ டவுன் ஆகுது. ஸ்லோ டவுன் மட்டும் கிடையாது, தாழ்வா பறக்குது 5 மீட்டர். பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாக்ட் காட்சியில கொஞ்ச நேரம் நிற்குவாங்க. ஏன் அந்த ஹெலிகாப்டர் நிற்குது அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அது மட்டும் இல்லாம அந்த ஹெலிகாப்டர் 4 பேர் இருந்ததா சொல்லப்படுது. அதுல ஒரு ஆள் கோவிலுடைய காட்சிகள், அந்த மேலே இருந்து கோவிலுடைய ஸ்ட்ரக்சரை போட்டோ பிடிச்சதா சொல்றாங்க. இதுவும் விசாரணைக்கு, இந்த ரெண்டு விஷயங்கள் தான் விசாரணைக்கு உட்பட வேண்டிய காரணமாக இருக்கிறது. பொதுவாக ஹெலிகாப்டர் அந்த வழியா பறந்தாலும் கூட இது போன்று ஏன் அங்க ஸ்லோ டவுன் ஆகணும், ஏன் அவ்வளவு தாழ்வா பறக்கணும், ஏதாவது பாதுகாப்பு குறைபாடா? அதுவும் இந்த பறந்த ஹெலிகாப்டர் யாருக்கு சொந்தமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய கடலோர காவல் படையோட CG-821 அப்படின்ற ஹெலிகாப்டர் தான் இந்த கோவில் மேல பறந்திருக்கு. இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சை. ஏற்கனவே இது போன்ற சம்பவங்கள் கோயிலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், அத்துமீறி யாரும் அதோட ஸ்ட்ரக்சரை போட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்ற பல விஷயங்கள் இருக்கு. இது தொடர்பாக விசாரணை நடத்த ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தால் நீதிக்கப்பட்ட சிறப்பு கமிஷனர், அதாவது இந்த சன்னிதானத்துக்கு சிறப்பு கமிஷனர் ஜெயகிருஷ்ணன், அவர் பாதுகாப்பு பொறுப்பில் இருக்கக்கூடிய ADGP S ஸ்ரீஜித் அவருக்கு விசாரணை நடத்தி விரிவான அறிக்கை கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவிட்டார். ஏன் கோஸ்ட் கார்டு ஹெலிகாப்டர் அந்த வழியாக வந்தது, ஏன் அவ்வளவு தாழ்வா பறந்தது, அதில் இருந்த 4 பேர் யார், எதற்காக அவர்கள் புகைப்படம் எடுத்தார்கள் என்பதை பல்வேறு கேள்விகளை முழுமையாக விசாரணை நடத்தி அறிக்கை கொடுக்கணும் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.